அம்மா, இந்த படத்துல நீ அடிச்சது என் இதயத்துல அடிச்ச மாதிரி இருக்குமா? அக்கா, ஆட்ட மும்முரத்துல தெரியாம அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா. அம்மா, இவ்வளவு பிரியமுள்ள தங்கச்சியை விட்டுட்டு நீ எங்கம்மா போயிட்ட? 18 வருஷமா உன்னை பார்க்காம என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. நீ எங்க இருக்கிறியோ, என்ன செய்கிறியோ? ஆடாத உள்ளங்கள் ஆட ஒரு அச்சாரம் தந்தால் என்ன? ஹலோ சார், கமான் சார், சலாம் சார். ஆடாத உள்ளங்கள் ஆட ஒரு அச்சாரம் தந்தால் என்ன? ஹலோ சார், கமான் சார், சலாம் சார். இதோ பல்லாக்கு பெண்ணாக வந்தாடுது, இதன் பண்ணோடு தென்பாங்கு பந்தாடுது. இதன் பண்ணோடு தென்பாங்கு பந்தாடுது. ஆடாத உள்ளங்கள் ஆட ஒரு அச்சாரம் தந்தால் என்ன? ஹலோ சார், கமான் சார், சலாம் சார். சிந்தும் மணிமண்டபம் அதன் முற்றத்தில் விளையாடும் பெண்ணல்லவே. முத்துக்கள் ஒளி சிந்தும் மணிமண்டபம் அதன் முற்றத்தில் விளையாடும் பெண்ணல்லவே. இவளாடும் ஆட்டம் மட்டும் சுறுசுறுப்பு, இவள் வாழ்வோ அன்றும் இன்றும் பரபரப்பு. இவளாடும் ஆட்டம் மட்டும் சுறுசுறுப்பு, இவள் வாழ்வோ அன்றும் இன்றும் பரபரப்பு. எங்கள் காலம் வெல்லும் என்று கனவிருக்கு, எங்கள் காலம் வெல்லும் என்று கனவிருக்கு. ஹலோ சார், கமான் சார், சலாம் சார். ஆடாத உள்ளங்கள் ஆட ஒரு அச்சாரம் தந்தால் என்ன? ஹலோ சார், கமான் சார், சலாம் சார். தட்டுங்கள் கொட்டுங்கள் சில நாணயம், தங்கத்தின் இடை சொல்லும் ஒரு காவியம். தட்டுங்கள் கொட்டுங்கள் சில நாணயம், தங்கத்தின் இடை சொல்லும் ஒரு காவியம். இவள் ஆடை தையலிட்ட வண்ணப்பட்டு, இவள் ஆசை இன்னும் ஒரு சின்ன மட்டு. பணம் போட்டால் புலே நடையக்கட்டு. ஹலோ சார், கமான் சார், சலாம் சார். ஆடாத உள்ளங்கள் ஆட ஒரு அச்சாரம் தந்தால் என்ன? ஹலோ சார், கமான் சார், சலாம் சார். என்னக்கா இது? ஆட்டத்தை ஆனந்தமா பார்த்தாங்க, காசை கேட்டா காணாமலே போயிட்டாங்களே. ஆமாண்டா ராஜா, இந்த காலத்துல டிக்கெட் போட்டு கட்டடத்துக்குள்ள ஆனாதான்டா மதிப்பு. நம்மள மாதிரி நடு ரோட்ல அந்த மேனகையே வந்து ஆனா கூட ஓசில தான் பாத்துட்டு போவானுங்க. நம்ம தொழிலே ஆட்டம் கண்டு போயிருச்சுக்கா. இனிமே அதை மாத்த வேண்டியதுதான்டா. ராஜா, இந்தா நீ இங்கே இரு, கொஞ்சம் என் கைவரிசையை காமிச்சிட்டு போற. ஏமா பாத்து வரப்படாது? பாத்துட்டு தான் வர்றேன், நீல பாத்து வரணும். ஆம்பளைக்கு அடக்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குமா. எங்க வீட்டு பசு பொல்லாதது, உங்க வீட்டு காளைய நீ அடக்கி வைன்னு சொல்ற மாதிரி இருக்குது உன் பேச்சு. நான்சென்ஸ். யோ, நாகரிகமா பேசு, நாக்குல இருக்கிற நட்டு கண்டுடும். இடிச்சதும் இல்லாம இங்கிலீஷ் பேசலையா திட்டுற? நான் குரல் கொடுத்தேன்னா போறவன் வர்றவன் என் பக்கத்தான் சப்போர்ட்டா பண்ணுவான். இன்னைக்கு நான் முழிச்ச முகமே சரியில்லை. யோ கொயா, இங்க வா. அட வாய செவிடு வா. என்ன இது ஒண்ணே தானே?
ஆமாமா என்னதாமா? நல்லா பாரு, யாரதாவது ஒண்ணுதுன்னு சொல்லடாத. இந்த காலத்துல திருடனுக்கும் நல்லவனுக்கும் டிஃபரன்ஸே தெரியலையா? அம்மா 1 ரூபா குறையுதம்மா. 1 ரூபா குறையுதா? 1 ரூபா குறையுதா? ஆமாமா. ஓ அந்த ரூபாயா? தோ கொடுங்கம்மா கொடுங்கம்மா. இன்னைக்கு என் வருமானமே இதான். இதே கொடுத்து நான் என்ன பண்றது? உன் அஜாகிரதைக்கு இந்த 1 ரூபா தான் அபராதம். திருநதும் இல்லாம உபதேசம் வேறையா பண்ற? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கியா? 1000 ரூபாயா இருந்தாலும் ஒரே 1 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கிய திருப்பி கொடுத்துருவேன். நான் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கேன். அது விழுந்த உடனே உன் வீட்டு தேடி வந்து கொடுத்துடுறேன். இந்தா உன் அட்டராசை எழுது. ஒண்ணும் வேண்டாம் தாயே, ஆள விட்டா போதும். யோ லாட்டரி எடுத்தா எங்கயா கொண்டு வந்து கொடுக்கறதே? அட பாவி, அதிர்ஷ்டம் இல்லாத ஆளியா? டேய் தம்பி, கிடைச்சிடுச்சுடா. அக்கா அக்கா, இன்னைக்காவது வயிறு நிறைய வாங்கி கொடுக்கா. அது எப்படி முடியும்? உனக்கு தான் உடம்பெல்லாம் வயிறாச்சே. யோ இவனுக்கு 2 இட்லிய சாம்பார்ல குளிப்பாட்டி கொடு. எனக்கு ஒரு வாளி சாம்பார் மட்டும் கொடு. இட்லிய நாளைக்கு வாங்கிக்கிறேன். இந்தா. அம்மா தாயே, வாமா மவளே, கண்ணை இருட்டுது. புண்ணியம் பண்ணிருக்க, எண்ணம் தான் இருளக்கூடாது. வேலை அடைக்குது தாயே. ஆண்டவனுக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான். இல்லன்னா நீ போடுற சத்தத்துல அவர் தூக்கம் கலைஞ்சிருக்குமே. தாயே போகட்டும் போகட்டும். நம்ம மாதிரி ஏழைங்கெல்லாம் சீக்கிரம் சேர்த்தாதான் நல்லது. அப்பதான் நம்ம பணத்தை காட்டி தர்ம பணம் சாமின்னு உண்டியல் குலுக்கி 2 பேர் மத்தியானம் ஆட்டம் சினிமா பாப்போம். அக்கா எனக்கு கொடுக்க எனக்கு கொடுக்க எனக்கு கொடுக்க. இந்த பாட்டி யோ பாக்கி சில்லறைக்கும் இட்லி அந்த பாட்டிக்கே கொடு. ஐயோ பாட்டி உயிர் போகுதே. நீ வீட்டுல போயிரு, நான் வேற ஒரு பாக்கெட் பாத்துட்டு வரேன். போடா. இன்னைக்கு அப்பாவும் நானும் பட்டி தான் நினைச்சேன். கடவுள் படி வந்துட்டாரே. காசு கைலி கட்டிட்டு போகுது. யோ பாத்து நட. விட்டுட்டு பாரு பாரு உதவாக்கறேன். கையில இருந்து நிறைய பணம் வச்சிருப்பான். அட பாவி, என் வாயில மண்ணை போட்டானே. இல்லையா பாலைவனா, இங்க வா. இல்லையா இது உன் பர்ஸ் தானே? இல்ல, அது என் நிலைமை. ஏயா அரை காசு கூட இல்லாம ஏயா கடத்தருக்கு வர? வருதா? தெருவுல போற காசுக்கெல்லாம் உன் வாய் தான் வாசப்படி பண்றது. என்னையா கேள்வி இது? யாரா சும்மா கேட்ட குடுப்பானையா? இது கேக்குற காலம் இல்லையா, எடுக்கிற காலம். ஆனா நான் ஒரு நியாயத்தோட கொள்கையோட தான் எடுக்கிறேன். வர வர எதுலதான் கொள்கை இல்லாம போச்சு. திருடி பணம் சேர்க்கிறேன், இதுல நியாயம் கொள்கை வரையா? திருடி சேர்க்கணும்னா பெரிய இடமா பார்க்க மாட்டேன். தகர டப்பா உன்கிட்ட எடுப்பேன். பரிசுல இருக்கிற ரூபாயில 1 ரூபாய் தான் எடுப்பேன். அட்ரஸ் வாங்கிக்குவேன். நான் கட்டி இருக்கிற லாட்டரி சீட்டு விழுந்துருச்சுன்னா வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன்யா. உன் பக்கத்துல நியாயம் இருக்கலாம், ஆனா வயசு வந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுறதுல பாதுகாப்பு, மரியாதை, கௌரவம் எதுவுமே இல்ல. இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியுதா உனக்கு? பின்ன என்னையா பண்றது? எனக்கும் நாதி இல்ல, கண்ணு தெரியாத எங்க அப்பாவும் நானும் காலம் தள்ளுறதா எப்படி? உனக்கு தேவையான பணத்தை யாராவது கொடுத்துட்டா அப்ப திருட மாட்டியா? எதையா இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணியமா? கேக்குதான் கிட்ட வந்தியா? நான் என்னமா நினைச்சிட்டேன். அப்படியே கொடுத்தாலும் அந்த பணத்துக்குள்ள கேவலமான எண்ணம் புதஞ்சிருக்கும். யா என்ன கூட அப்படிதான் நினைக்கிறியா? யார் யா கண்டா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ? படப்படன்னு பேசுறத பார்த்தா யோகிய மாதிரி இருக்கு. இந்த மாதிரி திருன்னு விழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியும் இருக்கியா? என் பார்வையே அப்படிதான். கண்ணை பார்த்தா பயமா தான் இருக்கும், ஆனா மனசை பார்த்தா மகாத்மானே சொல்லுவேன். ஒரே 1 ரூபா இருந்தா கூடியா எங்க அப்பாவுக்கு பன்னும் பாலும் வாங்கணும். யா சரி தர. இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? வீட்டுலதான் இருக்காரு. எங்க அப்பா ரொம்ப நல்லவரே. அவருக்கு கண்ணு இருந்தப்பா என்ன கடும் பாடுபட்டு வளர்த்தாரியா. சரி பணம் தர, முதல்ல உங்க அப்பா போய் பார்க்கலாம். ரத்தத்தை ஏன் காணோம்? இந்த இடத்துல தான் இருக்க சொன்னான். ஐயோ காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்களே, யாருமே இல்லையா? ஐயோ காப்பாத்துங்களே, ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா. மரியாதையா போயிடாதியா? அங்க நீங்க
சமயத்து தெய்வம் மாதிரி வந்து என்ன நீங்க காப்பாத்தினீங்க. ஒரு சின்ன பொண்ணு இப்படி தனியா வெளியே வரலாமா? தவறுதான், மன்னிச்சிடுங்க. எனக்கு இன்னொரு உதவி செய்வீங்களா? என்னது? நான் திரும்பி போகும்போது இதே ரவுடி இங்க மறுபடியும் வந்து வம்பு பண்ணினா போலீஸ சொல்லுமா, அவங்க கவனிச்சுவாங்க. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் துணைக்கு வரீங்களா? நிறைய பார்த்தா என்ன பத்தி தப்பா வச்சுப்பாங்க. சரி, இப்ப எப்படி உன் வீட்டு போய்? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஓ, வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை பத்திரமா கொண்டாந்து சேர்க்கணும். சேர்த்தாச்சு. வரமா? இருங்க இருங்க, உங்க வேலை முடிஞ்சது, என் வேலை முடியலையே. கைமாற ஏதாவது செய்யலன்னா? அதெல்லாம் தேவையில்லை. உதவி செய்யறவனுக்கு நந்திய வார்த்தையால சொன்னா போதும், லஞ்சம் கொடுக்காத. ஏன்னா அப்புறம் உதவி செய்ய மாட்டான், திட்டம். என் மனசாந்திக்காக ஒரே ஒரு நிமிஷம் செஞ்சு பண்ணிட்டு வந்துறேன். உட்காருங்க பிளீஸ். பயந்துட்டியா? ஏழதான், ஆனா கோழை இல்ல. அது உங்களை தானே ரயில்ல ஏன் உருமுறீங்க? ரயில் தான் சொன்னேன், ஜெயில் நான் சொன்னேன். அதிகம் பேசாத. அர்த்தத்தோட பேசினாலே உங்களுக்கு பிடிக்காத போட்டு. ஆமா, நீங்க யாரு? யமன். என் வழியில குறுக்கிடுறவனுக்கு. ஓஹோ. ஆமா, என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல, உங்க வாகனத்தை தேடுறேன். வாகனமா? ஆமா சார், அட்லீஸ்ட் ஒரு கண்ணுக்குட்டி மேலேயாவது வந்திருக்க கூடாது? போதும், நீ யார தேடிட்டு வந்திருக்கிறியோ அந்த விஷயத்தை இப்பவே விட்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன ஏன் சார் தடுக்கிறீங்க? என் வாழ்க்கை லட்சியமே அதுதான். அட பைத்தியக்கார, இதனால உனக்கு 5 லட்சம் கிடைக்கும்னா நான் 10 லட்சம் தரேன். நீ ஒரு சிஐ தானே? என்ன சார் அது மண்ணு போடாம வேலை கொடுக்குறீங்க? ரொம்ப சாதாரணமான ஆள் சார். இல்ல, நான் சத்தியமா சொல்றேன், நீ ஒரு சிஐடி தான். சிஐடி. ஏன் சார் நீங்க 1000 சத்தியம் செய்தாலும் சேவை முட்டப்படுமா? உங்க நேரம் பார்த்தா பயப்படுங்களா சார்? வரேங்க. என் கூட்டத்துக்கு ஒரு சிஐடி தேவை, நீ என் கூடவே இருந்து. மறுத்தா இன்னொரு தோட்டா செலவாகும். எதுக்கு சார் விளையாட்டு சொன்னா? சரி, நான் சம்மதிக்கிறேன்னு வச்சுக்குவோம். எனக்கு என்ன பாதுகாப்பு? எந்த நேரத்திலையும் நான் உனக்கு கை கொடுக்க தயார். என்ன இது துப்பாக்கி? ஒண்ணும் இல்ல, கையில இரும்பு இருந்துகிட்டே ரொம்ப ராகசாந்தி நடக்கட்டும். உட்காருங்க. இந்தாங்க, என்ன சிரிக்க வச்சதுக்கு பரிசு. இத குடிச்சா நீங்களும் சிரிப்பீங்க. இத குடிச்சா நான் சிரிப்பேனா, என்ன பார்க்கறவங்க சிரிப்பாங்களா? யார் சிரிச்சா என்ன, குடிச்ச பிறகு நமக்கு அது தெரியவா போகுது? ஓஹோ, அனுபவம் பேசுது. அம்மா, எனக்கு பழக்கம் இல்லம்மா. யார்தான் பழகிட்டே பிறக்கிறாங்க. பிளீஸ், என்னுடைய சந்தோஷத்துக்காக. சரி. அம்மா, இந்த ஐஸ் இல்லையா? ஐஸ் வேணுங்களா? இத கொண்டு வரேனே. ஓஹோ, நீயும் ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஐஸ் வைக்கத்தான் பாக்குற. எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்க? நான் எப்பவும் பாதி கிணறு தாண்ட வழக்கமே கிடையாது. இப்பதான் இந்த நாட்டின் குடிமகனாயிருக்கணும். இந்த நீயும் இந்த நாட்டின் குடிமகனாயிரு. குடி இருக்கிற பக்கம் நீங்க குடியே இருந்ததில்லைன்னு சொன்னீங்களே. ருச்சி தெரியாம சொல்லிவிட்டேன். வார்னிஷ்னா இதுதான் வார்னிஷ். என்ன ருச்சி தெரியுமா? நீயும் குடி,
எல்லாருமா போய் ஆஸ்பத்திரியில வரிசையா பார்த்துக்குவோம். குடி 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 குடி. சொர்க்கத்தை தேடுவோம் சொர்க்கத்தை தேடுவோம் சுந்தரி மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா ஆயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தா நிறுத்தாதே तबला मामा ढोलक ताता तबला मामा ढोलक ताता तबला मामा ढोलक ताता तबला मामा ढोलक ताता வண்டாடிடும் செந்தாமரை கண் பார்வையில் கள்ளூருமோ கள்ளூரினால் தள்ளாடுமோ சொர்க்கத்தை தேடுவோம் சுந்தரி மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா ஆயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தா நிறுத்தாதே तबला मामी ढोलक पाटी तबला मामी ढोलक पाटी तबला मामी ढोलक पाटी तबला मामी ढोलक पाटी கண்ணோடு நீ சிந்தாமணி நெஞ்சோடு நீ ஒன்றாயினி நின்றாடு நீ என் மோகினி அவன் யாரடி தடை போடுவான் தலைவாசலில் திரை போடுவான் எவனோடும் நான் போராடுவேன் கிளியோடு தான் வெளியேறுவேன் சொர்க்கத்தை தேடுவோம் சுந்தரி மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா ஆயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தா நிறுத்தாதே तबला मामा ढोलक ताता तबला मामा ढोलक ताता तबला मामी ढोलक पाटी तबला मामी ढोलक पाटी மார்க்கமே இல்லையா கோரி பண்ணி உண்டு போ மர்மயோகி மாதிரி தவறான் பாத்தீங்களா தப்ப விட்டு பாராட்டு கூட்டம் வேறையா போடுறீங்க பல்ல உடப்பேன் ஆமா போன காரையாவது பாத்தீங்களா அதுக்கு முன்னே ஓட்டிக்கிட்டு வந்தால அதே கார் தான் பாஸ் அதே கலர் தான் சார் பாஸ் அதே நம்பர் தான் பாஸ் அதே கார்னா அதே நம்பர் அதே கலரா தான் இருக்க முடியும் புரியுது புரியுது ரெண்டு பேரும் திட்டம் போட்டுதான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்குது அலங்காரம் நீ போய் எப்படியாவது அவ வீட்டுல வேலைக்கு சேர்ந்து சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்தா உடனே எனக்கு தகவல் கொடு ஓகே பாஸ் ஆள்தான் மக்காரு காதுமா மிஸ்டர் கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்க பேசினா அந்த காத்துலயாவது கார் ஓடுமான்னு பாக்குறேன் வயிற்று வலிய மடியில கட்டிக்கிட்டு விருந்துக்கு போன மாதிரிதான் கொடுமை
நான் கை பிடிக்கட்டுமா? யோ ஆண்ட பிடிக்கட்டுமா கேட்டா ச்சே, என்ன பேச்சு வேண்டியிருக்கு சும்மா லொட லொட லொடன்னு அதுக்குல்ல. ஐயோ இடியா அடிக்குதே. அது இடி இடிக்கல, உன் பேச்சினுடைய எதிரொலி. தலை வலி. மழையே வந்துடும் போல இருக்கே. ஒட்டினாதான் சாக அடிச்சிருக்கிறோம். இப்ப ஒட்டி நிப்பீங்க, அப்புறம் கட்டி பிடிப்பீங்க. எல்லாத்துக்கும் மழை ஒரு சாக்கு. ஊர்ல ஒரு தூத்த போடக்கூடாது. உடனே கஞ்சி பொண்ணு எங்க போறான்னு கஞ்ச விளக்கண்ணை விட்டுட்டு திரிய வேண்டியது. மிஸ்டர் ஜாக்கிரதை, இதெல்லாம் அஜாக்கிரதை. நான் பேசுறேன், நீங்க உத்தரவு போட. உத்தரவா? மழை நேரத்து சத்தம் போட்டா தவறைன்னு பாம்பு ஓடியாகும். அதுதான் உத்தரவு இல்ல, ஓட்டாங்க. அப்பா அப்பா வாசல்ல லாவணி நடக்குதுப்பா. இப்ப நடக்கிறது எரிஞ்ச கட்சியா எரியாத கட்சியாம்மா? இது நலஞ்ச கட்சிப்பா. ராமனும் சீதையும் மாதிரி 2 பேரு சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா. நீ என்னம்மா கதையே மாத்துற? ராமனும் சீதையும் எப்பம்மா நடுத்தருவுல தகராறு பண்ணிக்கிட்டாங்க? இவங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோடியா இருப்பாங்க. நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுதுப்பா. அடிச்சவங்களா? அப்ப நிச்சயம் அடிச்சுக்குவாங்க. பாவம், முழுக்க நனைகிறதுக்குள்ள அவங்களை உள்ள கூட்டிட்டோம்மா. சரிப்பா. கச்சேரி முடிச்சுதா? இப்பதான் களை கட்டி இருக்கு. ஐயோ, மழையில சண்டை போட்டா கவுத்து போயிடும். உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்ப மழை விட்டுடும். நான் போறேன். இது பருவமழை. இப்ப வந்து நிக்காது, ரொம்ப நாள் ஆகும். இல்லப்பா ஐயாவே 10 மணி காமிச்சாரு. நீ என்ன ஜகா வாமா போமா. யுவர் மவுத் யூ. அப்பா கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. உட்கார சொல்லம்மா. உன்னதாமா உட்காரு. முடியாது, உட்கார மாட்டேன். ஏம்மா? ஒண்ணு இல்ல, பள்ளிக்கூடத்துல பெஞ்சு மேல நின்னே பழக்கம். அண்ணாத்தே, 1000மே உன் பொஞ்சாதி அலங்காப்பிடாரியா இருந்தாலும் ஆம்படியா எனக்கு முன்னால உட்காருவாளா? ஏய், நீ யார பத்தி பேசுற? இல்ல, நம்ம பத்தி தான். என்ன அநியாயம்! யாரு புருஷன், யாரு பெஞ்சாதி? என்ன தப்பா சொல்லிட்டாங்க? நீ பெஞ்சாதி, நான் புருஷன் ஜாதி. சரிதானே? Shut up! நான் ஒண்ணும் இவருடைய பெண்டாட்டி இல்ல. என் வீட்டுக்காரி இப்படித்தான் சண்டை நடக்கிற சமயத்துல நான் உன் பொண்டாட்டி இல்ல, நான் உன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் என் பைத்தியத்துல கொட்டிக்கிறீங்க? நீருமா, நான் சொல்றேன். ஐயா, இவ என் பொண்டாட்டி இல்ல. ஆமா, நான் பொண்டாட்டி இல்ல. நான் இவளோட புருஷன் இல்ல. நான் இவரோட புருஷன் இல்ல, பொண்டாட்டி இல்ல. நான் சொல்றேன், நீ அதான் சொல்லிக்கிட்டு நான் நீ பொண்டாட்டி பொண்டாட்டி இல்ல. இல்ல. நீங்க சொன்னீங்க. நீ பொண்டாட்டி ஆமா, இல்ல. நான் பொண்டாட்டி இல்ல. நான் உன் புருஷன் இல்ல. நீ நீ பொண்டாட்டி இல்ல. என்னதான் இருந்தாலும் பந்த விடுமா? பொட்டுன்னு சத்தம் கேட்ட உடனே புருஷனை பொசுக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிச்சு பாரு. நான் புடிச்சுக்க. நீ ஒண்ணும் இன்ஜின் விடாத. தும்முனாலே எங்க வீட்டு தூணெல்லாம் ஆடும். வா, பத்திரமான இடத்துக்கு போலாம். வா நாத்தே. வாங்க வாங்க வாங்க, இங்க உட்காருங்க உட்காருங்க. மழை ஓயிற வரலும் இங்கே உட்கார்ந்து சகாசமா சண்டை போடுங்க. நான் வரேன். ஏய், என்ன பாரு? நாத்து. என்னம்மா அக்கமா இருக்கு? ஏய், நீ கதவை திறக்க போறியா இல்லையா? இப்ப அப்படிதான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனோம் இதுக்குள்ளவா கதவை திறக்கிறேன்னுவேன். இல்லன்னத்தை பொம்பளைய பத்தி பொம்பளை கொடுக்க ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, பொய்யா இருக்குமா? ஏய், நீ மரியாதையா கதவை திறக்கறியா இல்ல உடைக்கட்டுமா? ஏன் லபோதிபம் நடிச்சுக்கிற? புருஷன் இல்லன்னு பொய்யா சொல்ற? 1000 குடிசையில நுழைஞ்சு பார்த்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்கார கிடைக்கிறது கஷ்டமே. என்ன மாக்கிறார் பாருங்க, சகிக்கல. 2 பொம்பளை சேர்ந்துக்கிட்டு பந்து விளையாடுறீங்களே. Shut up. பச்சம்மா, நீ சும்மா என்னத்த? நாம மழை ஓயறதுக்குள்ள சண்டை வாயணும், இல்ல தொண்டை முள்ளு உடைஞ்சிடும். ஏய் மட்டரகம், என்ன மிரட்டுற? இந்தா அவர்கிட்ட வாய் கொடுக்காத. எனக்கே பயமா இருக்கு. இந்த பாரு, நம்ம கௌரவமா இங்கே தப்பிக்கணும்னா புருஷன் பொண்டாட்டியா ஆக்ட் பண்ணி தான் தீரணும். வேற வழி? உங்க புலி எனக்கு பெஞ்சாதிய நடிச்சு பழக்கமே இல்லையே. நான் மட்டும் புருஷா நடிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னண்ணா ஆச்சா? அடி பாவி, சமையல் ஆச்சான்னு கேட்கிற மாதிரி கேட்கறாரு. இன்னும் ஏன் தப்பு பிடிக்கிறேன்? ஆரம்பி. சரி. அத்தா, என்னத்தா? உங்க மேல எனக்கு தாங்க முடியாத அன்பத்தா. அப்படித்தான் அப்படித்தான். வக்கீலா,
நாங்க ஒத்துமையாட்டோம். கதை தரங்க. இப்படி இல்ல இருக்கணும். இனிமே சண்டை போட மாட்டீங்களே? போட மாட்டோமே. ஏமே உன் புருஷன் மேல உனக்கு அன்பு தானே? ஓ கூட கூடையா அள்ளி கொட்டட்டுமா? அப்படின்னா கடவுள் சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம் சொல்லுங்க. அதுதான் முடியாது. அப்படின்னா 2 பேரும் இங்கே கேடாங்க. ஐயோ இந்தமா இந்த இந்த ஐயோ நல்ல வேலை நீ எங்க சம்மதிச்சேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்? நீ சம்மதிச்சு அவர் கதவை திறந்து விட்டுட்டா நான் எப்படி ஜாலியா இருக்க முடியும்? ஓஹோ அதுவா உங்க பிளானு? அதான் நடக்காது. நான் இப்பவே சம்மதிக்கிறேன். ஓஹோ அதுவும் ஒரு வகையில லாபம் தான். என்னது? ஆமா உன் பேர் என்ன? உமா மகேஸ்வரி. உங்க பேரு? உமா மகேஸ்வரிக்கு ஹஸ்பண்ட் யாரு? சங்கர் தான். அது இருக்கட்டும், சத்தியம் பேர பண்ண சொல்றாளே, என்ன செய்ய போற? இதுல என்ன பெரிய கஷ்டம்? மனசுக்குள்ளான்னு சொல்லிக்கிட்டு வாயால சத்தியம்னு சொன்னா போச்சு. அடாடாடா பொய் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஐடியா. பிரமாதம் பா. சமாதானம் தருத. நாங்க சமாதானம் ஆயிட்டோம். இந்தம்மா கேட்டுக்க. சத்தியமா? என்ன சத்தியமா? அது கொஞ்சம் திக்குவாய். சத்தியம் செய்யும் போது மட்டும் திக்கும். சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம். பிரமாதம். ஆனா இது பத்தாது. கட்டு கழிச்சு நித்தியா இது சாரோடாட்டம் வச்சிருக்கேன். அண்ணாத்தே இந்தா உன் பொண்டாட்டிக்கு இந்த குங்குமத்தையே கொண்டா அப்படி. குங்குமப்பட்டின் மங்களம் வச்சாச்சு. கவத்தர. சரி சரி இந்தா இந்த பூவியவி. பூவா? பூ வச்சே புண்ணியத்தாலே. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அடக்க ஒடுக்கமா ஆம்படி என் காலில் விழுந்து கும்பிடு. கர்மம் கர்மம். நான் செய்ததெல்லாம் தப்பு. என்னது? இப்ப விடுதல தானே? ஒண்ணு புரியுதே. என்னது? ஓ அதுவா? அடுத்த வருஷம் குழந்தை குட்டியோட வரணும். அது இல்ல அண்ணாத்தே, காது குளிர 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா பட்டாபிஷேகம் நடந்த மாதிரி. ஆமா இது பெரிய பிருந்தாவனம். என்ன இருக்கு பாடுறதுக்கு? 4 பக்கமும் செவருதான் இருக்கு. 4 பக்கம் சுவரு, நடுவிலே பார் இவரு, நடந்து போச்சு தவறு, 4 வார்த்தை உளறு. இடமோ சுகமானது, இந்த இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கவோ என்றாவது. இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கவோ என்றாவது. சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா? அம்மம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம். கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்னதான் குறையும், என்னதான் குறையும். இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கவோ என்றாவது.
அந்த புறம் சொர்க்கம் அல்லவோ. அம்மம்மா கண்ணங்கள் வலிக்கும், இன்னும் கொஞ்ச நாள் போனதும் இனிக்கும். அச்சமும் நாணமும் தடுக்கும், அதில் ஆசையும் தேவையும் இருக்கும், தேவையும் இருக்கும். இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கமோ என்றாவது. வீட்டுக்குள்ள போகும்போது கத்திரி வெயில் மாதிரி போய் வெளியே வரும்போது அவ இட்லி சாம்பார் மாதிரி இறங்கி வருவது என்ன சுகமா இருக்குல்ல? இல்லையா பின்ன? என்ன சுகம், என்ன சுகம். உடனே கார் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே தேனில போலாமா? போகலாமே. ஏன் டார்ஜிலிங்கே போகலாமே. ஷட் அப். அறையில தான் அவங்க வைஃப். அப்பா அம்மா நான் உனக்கு வைப்பா? நிறுத்துங்க. இனிமே என்ன தொடர்ந்து வந்தா நான் போலீஸ்ல சொல்லுவேன். ஐயோ, இப்ப என் காரை என்ன பண்றது? என்ன பண்றது, ஏறத்துக்கு வர வேண்டியதுதான். அது நீங்க சொல்ல தேவையில்லை. நான் போய் எங்க டிரைவர் அனுப்புறேன். ஆஹா, இதுக்கு டிரைவர் தேவையில்லை, ஸ்க்ரூ டிரைவர் தேவை. காய்ச்சி அள்ளிக்கிட்டு போகுது. என்னப்பா சங்கர்? அரே பாப்பா, வித்தவுட் டிக்கெட். நான் ரயில்ல டிக்கெட் எல்லாம் போறேன், நீ கார்லயே கன்னி பெண்ணோட டிக்கெட் எல்லாம் போறியே. ஆமா, காலையில ஒரு பெண்ணோட போனிய, அது யாரு? அந்த கூத்தையாப்பா கேக்குற? என்னப்போ சிஐடி நினைச்சுக்கிட்டு ஒரு ரவுடி கூட்டத்தை சிக்க வச்சுட்டா. நான் தப்பிச்சு வந்து பெரிய பாடா போச்சு. இப்ப போகுத இந்த வஞ்சி குடியாரு. இது வஞ்சி கொடியா? பாரு, பஞ்சு பஞ்சாகிட்டு போறா. என்ன வஞ்சி? அப்ப கவலைய வேண்டியது இல்ல, கண்டிப்பா நீ உன் நெஞ்சில இடம் பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். இந்த காலத்து பெண்ணுங்க நோஸ் கட்ல தான் ஆரம்பிப்பாங்க, ஆனா கடைசியில உன் ஃபேஸ் கட்டே கதின்னு கிடப்பாங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயத்துல எல்லாம் நான் ஒரு அனுபவ காடு. அதுல உலாத்துற என் காதல் முள்ளம் பண்ணி உள்ளதா இருக்குது. வா, அறிமுகப்படுத்துறேன். இப்பதான் இந்த முள்ளம் டாக்டர் தப்பிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன். ஒரு உதவி செய்ய, இந்த காரை தள்ளு, ஏன் முள்ளம் பண்ணிக்கிட்ட கொண்டு போய் ஒப்பிச்சிடலாம். காதலிக்கிறது நீ, கார சொல்றது நானா? சரிப்பா, அவனுக்கு ஏத்த தொழில் தான்பா கிடைக்குது. சப்பா 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 சப்பா, நம்ம தேடிக்கிட்டு இருக்க இந்த படுவாவை பாரு. இது பாவி இல்லையே, சாவி. அதுல சோழமயம் செதுக்கி இருக்கு, பாப்பா. இது அவனோட காரம் இருக்குன்னு நினைக்கிறியா? இருக்காது. கொலைகாரன் வெளிப்படையா தன் பேரை செதுக்கி வைப்பானா? நல்ல ஆளு பண்ணி. கார் எவ்வளவு பழசு பாத்தியா? சாதம் பழசாடல, கொலை செய்யறதுக்கு முன்னாடியே செதுக்கி இருந்தானா? சரி, கரெக்ட். இவன் அதே சோழமலைதான்றதுக்கு வேற என்ன ஆதாரம் இருக்குது? அவன் வீட்டுல போய் தேடி பார்த்தா ஆதாரம் நிச்சயமா கிடைக்கும். அப்புறம் உடனே அம்மாவுக்கு லெட்டர் போட்டு அவனை பத்தி எல்லா விவரத்தையும் எழுத சொல்லணும். தந்தி அடிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், சீக்கிரம் போய் சேரணுமே. லெட்டரே எழுதுவோம். எந்த அட்ரஸ் எழுத சொல்றது? கேரா போஸ்ட் மாஸ்டர் தான். சங்கர் கடைசி போட்டிருக்காமா? சங்கர் கட்டாச்சி போட்டுருக்கா? சீக்கிரம் படிங்கண்ணா. பட்டணத்துல ஒண்ட ஒதுங்க கூட இடம் இருக்காதாமே. அவன் வெயில்ல நிக்கிறானோ, பனியில படுக்கிறானோ. நீ ஒரு பைத்தியம்மா. அவன் இரும்பையே முழுங்கி ஏப்ப விட்டுடுவா. நான் வந்த காரியத்தின் வெற்றி வாசல் தென்பட்டு விட்டது. அம்மாவின் கண்ணீருக்கு காரணமான துரோகி சோழமலையை பற்றி சில தடயங்கள் கிடைத்து விட்டன. அவனை பற்றிய எல்லா விவரங்களையும் அம்மாவை விட்டு விளக்கமாக எழுதச் சொல்லுங்கள். அது சோழமலையின் தலையை அம்மாவின் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க பேருதவியாய் இருக்கும். வணக்கம். பாத்தியாமா? என்னமா இது? சிரிக்க வேண்டிய நீ அழறிய? அண்ணா அண்ணா, நான் இன்னைக்கே பட்டணத்துக்கு போகணும். அவசரப்படாதம்மா. இல்லைண்ணா இல்லைண்ணா, என் பிள்ளைய போய் பார்த்தாதான் என் உயிர் நிலைக்கும். இத பாருமா, சங்கர் ஒண்ணும் விவரம் அறியாதவன் இல்ல. அவன் இப்ப நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கிறான். அதனாலதான் எங்க நீ திடீர்னு புறட்டு வந்துடுவோம் நினைச்சு அவன் விலாசத்தை எழுதாம கேரா போஸ்ட் மாஸ்டர் எழுதிருக்கான். இத பத்தியா? அதனாலதான் உன் கவலை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலத்துக்கு போட்டுட்டு நிம்மதியா இருமா. நான் சொல்றதை கேளு, அவசரப்படாத. என்னங்க இது, என்ன சோதனை? உங்க மகன் அந்த மரண குழிக்கு பக்கத்திலேயே போயிருக்கானே. அவனை கைவிட்டுடாதீங்க. நம்ம குலவிளக்கு அணைஞ்சிடாம காப்பாத்துற சக்தி நீங்க செஞ்ச தர்மத்தின் கையில தான் இருக்கு. அவனை கைவிட்டுடாதீங்க.